எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு துலா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த பலன் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம். அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்தில், அதாவது ஒரு கட்டத்திலேருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது நகர்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு கட்டத்தில் வந்து 30 நாள் அப்படிங்கிறது இருப்பார். அப்போ 30 நாள் அப்படிங்கிறது கடந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது போனதற்கு பிறகு ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது, தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது. ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு திதியை வச்சு தான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திதியை வச்சு தான் ஒரு நாளை வந்து கால்குலேட் பண்ணணும். இங்கே நம்ம வருஷம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குருவை வந்து அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணலாம். அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லுவோம். குரு அப்படின்னு வருஷ கிரகம், சனி அப்படின்னு 2.5 வருஷம் இருப்பார், ராகு கேது அப்படின்னு 1.5 வருஷம் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே தெரியும் தான், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. இப்போது குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு, உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு, இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு, உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்கிறாரு, இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு, உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது, இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குது, இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போது இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு 3ஆம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார். அதாவது மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். புரியுறதுங்களா? அப்போது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லை, எல்லா ராசிக்காரங்களும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரை ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும், ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி தான் இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே போல் இப்போ சனி அப்படின்னு வக்கரமாக இருக்கிறார் இல்லையா, சனி அப்படின்னு வக்கரமாகி ஆரம்ப ஆரம்பத்தில் வந்து சனி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கிறாரு. கும்பத்திலிருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு சனி அப்படிங்கிறது பயிற்சி கிடையாது, வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆவார். அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்பொழுது மறுபடியும் வந்து அவர் வந்து மீனத்துக்கே வந்துடுவார் இல்லையா. அப்போ மீனத்துக்கு வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் அப்படின்னு பார்க்கணும். ராகு கேது எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ராகு கேது அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறாரு. அதே போல் கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறார். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த கிரகங்களை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசினருக்கும் பலனாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சந்தோஷமான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஜூன் மாதத்திற்கு முன்னாடி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தன்மை அப்படி விஷயம் இருக்கும். எல்லாத்துலேயுமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாகவே உங்கள் லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு போவீங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட சர்க்கிள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்படிலாம் அந்த குட்டியாக வந்து நீங்கள் வச்சுப்பீங்க. அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் ரொம்ப ராணி போல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், ராஜா போல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுக்கும். ஆனால் அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு 5ஆம் பாவத்தோடு அந்த ராகுவும் சனியும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால சனி அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துக்கு யோகாதிபதி தான், திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனால் நீங்கள் மற்றவர்களோட விஷயத்தில் தலையிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போனீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத இம்பாக்ட் அப்படின்னு கொடுக்கறது நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் குழந்தைக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறதோட செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறதுல நீங்கள் பிளான் பண்ணால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஹாப்பியாக வந்து பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டு. நீங்கள் வந்து புதுசாக தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு இந்த காலகட்டத்தில் படிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் செய்கிறீங்க, உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ஹெல்த்தில் மட்டும் உங்களுக்கு வந்து பாதத்தில் காலில் மட்டும் பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. அதே போல் லோயர் அப்டமன் அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனை அப்படி வராமல் பார்த்துக்குங்க. அது வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்துக்கு ராசிக்கு வந்து குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது பலம். அப்போ ராசிக்கு குரு பார்வை அப்படி விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது தொடங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 2ஆம் பாவத்துக்கும் குரு அப்படிங்கிறத மாறினதுக்கு பிறகு கிடைக்கும். அப்போ தனவரவு அப்படி உங்களுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு செயலை செய்ய மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக துணிச்சலாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன் மனைவி அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் அப்படி நிறையவே வரும். விட்டு கொடுத்து போகிறது தவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருந்தால் மட்டும் நிறைய கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும். உங்களோட பார்ட்னருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை வெளியூருக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். உங்களுடைய ஜாதகப்படி உங்களோட பார்ட்னருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி வந்து அவர் செஞ்சார் அப்படின்னா அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டு அப்புறமா வெளிநாட்டுக்கு போகிறது நல்லது. இல்லைனா வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். அதற்குண்டான அடித்தளம் அதற்குண்டான ஒரு பேஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து 5ஆம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது பலம். 6ஆம் பாவத்துக்கு குரு அப்படின்னு பயிற்சி ஆனதற்கு பிறகு குரு பார்வைங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கடன் அப்படிங்கிறத வாங்கி ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறத விட அந்த கடனை சீக்கிரமாக முடிக்கணும், அந்த கடனை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்கள் கடன் வாங்கினால் அந்த கடன் அப்படிங்கிறது உங்களை ரொம்ப பாடாய்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசை அப்படின்னு சுக்கிர தசையாக இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசைன்னு சொல்லலாம். சனி தசையாக இருந்ததுன்னா அது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்தில் நோக்கி செல்லும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுடைய ஜாதகம் நடக்கக்கூடிய தசை அப்படி குரு தசையாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அது உங்களுக்கு பிரச்சனை வந்து கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால இந்த குரு மகாதிசை அப்படிங்கிற நடந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பாடத்தை குரு அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு உறவு அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் வந்து ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிங்களேன். அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த பர்சன் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு கால சூழ்நிலையாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படின்னு சூரிய தசையாகவோ இல்லை சந்திர தசையாகவோ இருந்தாலும் கூட உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே அடிஷ்னலாக ஒரு இன்கம் அப்படிங்கிறது வருவதற்கான முயற்சி அப்படிங்கிற நீங்கள் செய்வீங்க. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு தொடங்கணுங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். பிஸ்னஸ் அப்படின்னு தொடங்குறதுக்கான சரியான காலகட்டமாக இதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் தொடங்குனீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்க சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தொடங்கும் பொழுது அதில் நிறைய கான்ஃப்ளிக்ட்டு நிறைய பிரச்சனை அப்படிச்சும் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எது செஞ்சாலும் தனியாக பண்ணுங்கள், யாரோடையும் கூட்டு சேர்ந்து பண்ணாதீங்க. நீங்கள் தனியாக செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கிட்ட கேட்டால் மட்டும் பண்ணுங்கள், கேட்காமல் நீங்கள் எந்த உதவியும் பண்ணாதீங்க யாருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மட்டும் கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது ராகு தசையாகவோ அல்லது கேது தசையாகவோ இருந்தால் மட்டும் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு தசையோ கேது தசையோ நடக்கும்பொழுது நண்பர்கள் வட்டாரத்தில் பிரச்சனை அப்படிச்சும் தேடி வரும். அப்படிங்கிறதுனால அவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க, அதுவே போதும். புரியுறதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.